ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர செவ்வாய்க்கிழமை மே 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறது, எந்த வெப்சைட்டில் பார்க்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வியூ வியூவர் HSC+1 ரிசல்ட்டுன்னு இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டேட்டாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ரிசல்ட் அப்போ நான் கண்டிப்பாக லைவ் போடுவேன். அந்த லைவில் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி கரெக்டாக வந்து இந்த இடத்துல மார்ச் 2024 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிக்கும். ஸோ எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்டர் நம்பரை வந்து டைப் பண்ணுறது வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். இந்த டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் நீங்கள் ஸ்லாஷ் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிக்கும். ஸோ இப்படி கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் கெட் மார்க்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வரும். சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் வந்து ரிசல்ட் பார்க்குறதுக்கு பேக் பேஸ் கொடுங்க. பேக் பேஸ் கொடுத்து ரிசல்ட் வந்து நீங்கள் இதில் டக்குன்னு பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட் பார்க்கணும். தமிழ் மார்க் வந்திருக்கு, இங்கிலீஷு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 323. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 33, 11, 57, 7. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைம் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரல் தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நாங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்குறது, என்ன வெப்சைட்டு, ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்பை யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரிசல்ட் வந்து பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பார்க்கணும், எந்த வெப்சைட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 11th ரிசல்ட்டு பார்த்துட்டு நீங்கள் 12th போவீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, மிட் டேர்ம் எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் அப்போ நான் கண்டிப்பாக லைவ் போடுவேன். அந்த லைவில் எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டை நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஐடியா தான், எந்தெந்த வெப்சைட்டில் எப்படி ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் 96, இங்கிலீஷில் 97, ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் 83, பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 70, மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 71. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 507 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ 11th எடுப்பீங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ எடுப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் லைவ் போடுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிசல்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 470 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. தமிழில் 94, இங்கிலீஷில் 82, ஃபிசிக்ஸில் 74, கெமிஸ்ட்ரியில் 76, பயாலஜியில் 71, மேத்தமேட்டிக்ஸில் 73. ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டடாக தொடர்ந்து வந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சேனலை மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 346 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில். மார்க் இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைவ் டெமோ வீடியோ.
ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடணும். டேட் ஆஃப் பர்த் தான் முக்கியம். மறக்காத வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோவாக இருக்குது 361. ஸோ ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணணும். வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 351. ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்ட் மார்க்குங்கிறது கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறது, என்ன வெப்சைடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில டைம் இந்த மாதிரி வரும். நீங்கள் ரீப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஹையஸ்ட் மார்க் வந்து தமிழில் 95. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான். கெமிஸ்ட்ரி 49, பாட்னி 54, ஜுவாலஜி 49. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 330 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் காட்டும். அகெயின் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 89. செகண்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா பாட்னியில் 83. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. ஹையஸ்ட் மார்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி 88. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் ரிசல்ட் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து. ஸோ ரிசல்ட் வந்து இப்போ ஷோ ஆகுது. ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி 400 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ தமிழில் 45, இங்கிலீஷில் 57, ஃபிசிக்ஸில் 16, கெமிஸ்ட்ரியில் 50, பாட்னியில் 24, ஜுவாலஜியில் 18. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 315 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன்லாம் இருக்கும். பேப்பர் வேல்யூஷன் பண்ண அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பிரகாரம் மார்க் இப்படி தான் அப்டேட் பண்ணுவாங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டர்னலு, தியரி, ப்ராக்டிக்கல். ஸோ மறக்காத வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் போடுங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வெப்சைடு, இன்னொரு ரெஜிஸ்டர் நம்பர் போடலாம். இதெல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஆப்சண்ட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஆப்சண்ட் தான் வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 65, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 66 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ப்ராக்டிக்கலில் வந்து ஆப்சண்ட் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. மற்றபடி தியரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து 5 மார்க் எடுத்ததுனால ஃபெயிலு. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் எடுத்திருக்காங்க. பாட்னியில் 27. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜியில் வெறும் 8 மார்க் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். டேட்டு 2 டிஜிட்டு, மந்த்து 2 டிஜிட்டு, இயரு 4 டிஜிட் வரும். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. 368 மார்க்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிசல்ட் இந்த இயருக்கு வந்த வாட்டி நம்ம லைவ் போடுவோம். அந்த லைவில் போய் பாருங்கள் ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. தமிழில் 82 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 85, அக்கௌண்டன்ஸில் 70. ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல கொடுத்திங்கன்னா கெட் ரிசல்ட் வரும். 555 வந்து எடுத்திருக்காங்க. தமிழில் 96, இங்கிலீஷில் 94, எக்கனாமிக்ஸில் 95, காமர்ஸில் 86, அக்கௌண்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 94. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான். ஸோ இதில் டோட்டலாக 307 வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் மார்க் அலாட்மெண்ட் எல்லாமே ரிசல்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ ஆகுது. 335 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.